Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு தமிழ் முதல் இடைப்பருவத் தேர்வு அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் இயல் 1 இருக்கும், இயல் 2, இயல் 3. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயல் 1 மனப்பாட பாடல் வந்து தமிழ் விடு தூது, பெரிய புராணம், புறநானூறு, திருக்குறள். இதெல்லாம் வந்து கம்பல்சரி நீங்கள் மனப்பாட பாடல் எல்லாத்துலேயுமே தருவாக இருக்கணும். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக வரக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்சரி வருதோ அதை நம்ம வந்து நல்லா மனப்பாடமாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்றத வந்து நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா தொடர் இலக்கணம். இதில் பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து பகுப்பத உறுப்பிலக்கணம் கேட்டிருக்காங்க. அதில் எதெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு ஜஸ்ட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பொதுவாக இருக்கிற இந்த இப்போ செய்யாதே அப்படின்னா அதை நீங்கள் எப்படி வந்து பகுப்பத உறுப்பிலக்கணம் பிரிக்கணுன்றதை நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். அந்த மாதிரி கொடுத்தோர், விரித்த, பரப்புமின், செய்தனன், இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த மாதிரி பகுப்பத உறுப்பிலக்கணம் கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கற்பவை கற்றப்பின், இதிலிருந்தும் வந்து கொஸ்டின்ஸ் வருது. இந்த பொருத்தமான பெயரடைகளை எழுதுக இருக்கு இல்லையா, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு மிட் டேர்மில், அதாவது முதல் இடைப்பருவ தேர்வில். அதனால் இந்த கற்பவை கற்றப்பின் இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 24 இந்த பொருத்தமான வினையடைகளை தேர்வு செய்க இருக்கு இல்லையா, இதுவும் கேட்டிருந்தாங்க. அடைப்பு குறிக்குள் கேட்டுள்ளவாறு தொடர்களை மாற்றி எழுதுக, இதையும் கேட்டிருந்தாங்க ஃபர்ஸ்ட் முதல் இடைப்பருவ தேர்வில். அதனால் கற்பவை கற்றப்பின்னும் நீங்கள் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதிப்பீடு பார்த்தீங்கன்னா பக்கம் 26 குருவினா நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது, இது ரிப்பீட்டடாக 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தமிழோவியம் கவிதையில் உங்களை மிகவும் ஈர்த்த அடிகள் குறித்து எழுதுக வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. கண்ணி என்பதன் விளக்கம் யாது, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, கம்பல்சரி கொஸ்டின். கணினி சார்ந்து நீங்கள் அறிந்த எவையேனும் 5 தமிழ் சொற்களை எழுதுக. அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள், இலக்கியங்களின் பாடுபொருள்களாக இவ்வடிகள் உணர்த்துவன யாவை. ஸோ இது வந்து 4th 5th பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீணையோடு வந்தால் கிளியே பேசு தொடரின் வகையை சுட்டுக, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1, 3 and 6, 4 and 5 ஒரே ஒரு 2, 2, 4, 5 வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சிறுவினா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து சங்க இலக்கியத்தில் காணப்படும் கடற்கலனுக்குரிய சொல் கிரேக்க மொழியில் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது, இது 1 டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இந்த திராவிட மொழியின் பிரிவுகள் யாவை இருக்கு இல்லையா, இது வரைக்கும் வந்து 2 மார்க்கில் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதே வந்து 5 மார்க்லேயும் இது ஃபுல்லாகவே கேட்டிருக்காங்க. திராவிட மொழிகளின் பிரிவுகள் யாவை, அவற்றுள் உங்களுக்கு தெரிந்த மொழிகளில் சிறப்பியல்புகளை விளக்குக. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 3 என்னும் எண்ணுப்பெயர் பிற திராவிட மொழிகளில் எவ்வாறு பெற்றுள்ளது, இது 2, 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காலந்தோறும் தமிழ் மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்துக் கொள்கிறது, இதுவும் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுகளுடன் வேறுபடுத்தி காட்டுக, இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இந்த ரிப்பீட்டடாக கேட்டிருக்கிறத மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. புதுக்கோலம் புனைந்த தமிழ் வளர்ப்பாய் உங்கள் பாங்கினை குறிப்பிடுக, இது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிறுவினா பொறுத்த வரைக்கும் 1st, 2nd, 3rd, 4th, 6th, 7th இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதில் வந்து 2nd, 3rd, 6th இது எல்லாமே ரொம்ப ரிப்பீட்டடாக வந்திருக்கு. அண்ட் தென் 1st, 7th, 4th இதெல்லாம் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் தான் கேட்டிருக்காங்க. நெடுவினா பொறுத்த வரைக்குமே 2த்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இது நான் நியர்லி 10 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நெடுவினா திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்விற்கு தமிழே பெருந்துணையாக இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகளுடன் விவரிக்க, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. தூது அனுப்பு தமிழே சிறந்தது என்பதற்கு தமிழ் விடு தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக, இது வந்து அது அல்லது இது, அதாவது 2 கொஸ்டின் கொடுத்து இன்டர்னல் சாய்ஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கூட கேட்கலாம். இதில் ஒரு கேள்வி, அதில் அடுத்த இயலில் ஒரு கேள்வின்ற மாதிரி. அடுத்து பக்கம் 27 பார்த்தீங்கன்னா இந்த மொழியை ஆள்வோம்ல மொழிபெயர்க்க இருக்கு இல்லையா, இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் ஃபெனட்டிக்ஸ் வந்திருந்தது, லிங்குவிஸ்டிக்ஸ் கேட்டிருந்தாங்க, லிட்ரேச்சர் கேட்டிருந்தாங்க, அதனால் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின்னு சொல்லிட்டு பகுதி 2ல் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 மார்க்ஸில் வரும். அதுக்கடுத்து இதை கேட்டிருக்காங்க. அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினைமுற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக, இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 28 இது தொடரை பழமொழிகள் கொண்டு நிறைவு செய்க, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதில் வந்து 2nd, 4th கேட்டிருந்தாங்க. கடிதம் கம்பல்சரி கொஸ்டின். உங்களின் நண்பர் பிறந்தநாள் பரிசாக அனுப்பி எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக, இந்த கடிதம் வந்து கம்பல்சரி கொஸ்டின். அடுத்தது பார்த்திங்கன்னா நிகழ்ச்சி நிரல்.
இதில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, உங்கள் பள்ளி இலக்கிய மன்றத்தின் சார்பில் நடைபெறவிருக்கும் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்கே வந்து உலக தாய்மொழி நாள்னு இருக்குது இல்லையா, பிப்ரவரி 21, அதை வந்து சேஞ்ச் பண்ணி ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள்னு கொடுத்து அதுக்கான நிகழ்ச்சி நிரல் ஒன்றினை வடிவமைக்கன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. அடுத்தது அந்தாதி சொற்களை உருவாக்குகன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, டீட்டெயில் கொஸ்டினில் நெடுவினா மாதிரி அதுக்கான இன்டர்னல் சாய்ஸ் இதை கேட்டிருந்தாங்க, அதனால இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அகராதியில் காண்கல செம்மல் இதை கேட்டிருந்தாங்க இந்த இதில் இயல் 1. நெக்ஸ்ட்டு 29 இந்த இதுக்கு இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வினையடி, தன்வினை பிறவினை இதை நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக, ரிப்பீட்டடாக இதை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கம் 30 இதில் வந்து மார்ஃபீம் அண்ட் தென் கம்பேரிட்டிவ் கிராமர், லெக்சிகான் இது 3 கேட்டிருந்தாங்க. ஸோ கலைச்சொல் அறிவும் கம்பல்சரி, நான் எப்போவுமே படிக்க சொல்வேன் இல்லையா, இது கம்பல்சரி டோட்டலாக நீங்கள் படித்தே ஆகணும். இயல் 2 உயிருக்கு வேர் இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நீங்கள் மனப்பாட பாடல் வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். மனப்பாட பாடல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்து கம்பல்சரி மார்க் வந்து நம்ம விடவே கூடாது இல்லையா, அந்த மார்க்லாம் அது வந்து கம்பல்சரி வருதுன்னும் போது அதை நல்லா எழுதி பார்க்கணும். அந்தளவுக்கு நீங்கள் படிச்சிருங்க. மனப்பாட பாடல் எல்லாமே பார்த்துக்கோங்க, எழுதி பாருங்கள். பக்கம் 53 பார்த்தீங்கன்னா 52 ஃபஸ்ட்டு இலக்கணத்தில் வந்து வினை சொற்களை எவ்வாறு பகுக்கலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, அடுத்தது கூட்டு வினை எத்தனை வகைப்படும், அவை யாவை, இது இருக்குது பார்த்தீங்களா, 3 வகை அப்படின்ற மாதிரி அது என்னென்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கூட்டு வினை என்றால் என்ன, இந்த 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட்டு மிட் டேர்மில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த முதல் வினை துணை வினை, நீ என்னை அழ வைக்காதே இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த பாக்ஸும் நீங்கள் பார்த்துக்கோங்க. 53 54 இருக்கிற அந்த முதல் வினை தொடர்வினை துணைவினை, முதல் வினை துணைவினை இது ரெண்டுமே அப்படியே பார்த்துக்கோங்க. அடுத்து பக்கம் 55 கற்பவை கற்றபின் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக, ஃபர்ஸ்ட் ஆ இ இது ரெண்டும் கேட்டிருந்தாங்க, அதனால் இது ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கம் 56 குருவினா கூவல் என்று அதாவது 1 மார்க் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கணும். ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறதான், மனப்பாட பாடல் கம்பல்சரி நீங்கள் படிக்க வேண்டியது மனப்பாடம். அடுத்தது இந்த 1 மார்க்ஸ் சூஸ் அ கரெக்ட் ஆன்சர் இருக்குது இல்லையா, அது பல உள் தெரிக, அந்த 1 மார்க்ஸ் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்தது கம்பல்சரி வரும்ன்றது கடிதம், அதை கண்டிப்பாக படித்து எழுதி பாருங்கள். அதுக்கடுத்து மனப்பாட பாடல் 1 மார்க்ஸு கடிதம். நெக்ஸ்ட்டு நம்ம இது இருக்கு இல்லைங்களா, கலைச்சொல்லறிவோம் கம்பல்சரி. அதுக்கடுத்து கொஸ்டின் ஆன்சரும் அந்த மொழியோட அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, இப்போ இதில் குருவினா பார்த்தீங்கன்னா கூவல் என்று அழைக்கப்படுவது எது, அது ரிப்பீட்டடாக வந்து 4 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. உங்களது பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை குறிப்பிடுக 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே குறிப்பு தருக 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நிலையான வானத்தில் தோன்றி மறையும் காட்சிக்கு பெரிய புராணம் எதனை ஒப்பிடுகிறது, இதுவும் 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் 1 2 3 4 இது 4மே இம்பார்ட்டன்ட் குருவினால. 57 பார்த்தீங்கன்னா சிறுவினால ஃபஸ்ட்டு 3rd 4th ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கு தண்ணீர் தேவை, சோழர் கால குமிழி தூம்பு எதற்காக பயன்படுத்தப்பட்டது, இது வந்து டீட்டெயிலையும் கேட்டிருக்காங்க. ஐ மீன் 2 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, அடுத்து 4 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. பட்ட மரத்தின் வருத்தங்கள் யாவை, இதுவும் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஒன்ஸ் ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கேட்டிருக்கிறது நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை. சிறுவினா பொறுத்த வரைக்கும் 4மே படிச்சுக்கோங்க. நெடுவினால பார்த்தீங்கன்னா தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் சுருக்கி எழுதுக, வெரி 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதே மாதிரி நீரின்று அமையாது உலகு என்னும் வள்ளுவரின் அடி உணர்த்தும் பொருள் ஆழத்தை எடுத்துக்காட்டுடன் விவரிக்க, இதுவும் ரிப்பீட்டடாக ஒரு 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, இதுவும் 5 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. இந்த பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட்டும் தேர்டும் வந்து ரொம்ப, அதாவது இது கம்பல்சரி கொஸ்டின், நீங்கள் இந்த இயலில் படித்தே ஆகணும். செகண்ட் வந்து அதாவது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. பக்கம் 58 தமிழில் மொழிபெயர்த்து எழுதுக இருக்கு இல்லையா, எவ்ரி ஃப்ளவர் இஸ் சோல் பிளாசமிங் இன் நேச்சர், இதில் இருக்க ஃபஸ்ட்டும் செகண்டும் கேட்டிருந்தாங்க, அதனால் நீங்கள் இது ஃபுல்லாகவே படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிழை நீக்கி எழுதுக, இதில் செகண்டு 3rd கேட்டிருந்தாங்க, அதனால் இது எல்லாம் 5ம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பழமொழி, இதை பார்த்துக்கோங்க. வரவேற்பு மடல் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில் கேட்டிருந்தாங்க. இந்த சுற்றுச்சூழலை பேணி காக்கும் பள்ளிகளின் வரிசையில் மாவட்டத்திலேயே சிறந்ததாக உங்கள் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது, அதனை கொண்டாடும் விழாவில் கலந்து கொள்ளும் மாவட்ட கல்வி அலுவலருக்கு வரவேற்பு மடல்
ஒன்றை எழுதுக. நெக்ஸ்ட்டு நயம் பாராட்டுக, இதை வந்து ஃபஸ்ட்டு மிட்டமில் கேட்டிருந்தாங்க. அடுத்தது சொல்லுக்கு சொல் தேடுகல, ஆற்றங்கரையோரம், தமிழ் விடு தூது, பாய்மர கப்பல், இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் சொல்லுக்குள் சொல் தேடுக இதை படிச்சுக்கோங்க. அகராதியில் காண்களை பார்த்தீங்கன்னா கைச்சாத்துன்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து இது ஃபுல்லாகவே கொடுத்துட்டு 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அந்த அந்தாதியும் அகராதியும் இது ரெண்டுத்தையுமே வந்து 5 மார்க்கில் வந்து அதை 1ன்னு போட்டு அந்தாதி சொற்களை எழுதுக. அடுத்து அகராதியில் காண்கன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க ஒரு டிஸ்ட்ரிக்டில். 59 பேஜ் நம்பர். அடுத்தது 60 பார்த்தீங்கன்னா வேறுபட்ட வினையெச்சங்களை பயன்படுத்தி முதல் வினைகளை துணை வினைகளாக மாற்றுக இருக்கு இல்லையா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்து வினை அடிகளை முதல் வினையாகவும் துணை வினையாகவும் அமைத்து தொடர்களை உருவாக்குக இருக்கு இல்லையா? இதுவும் ஃபஸ்ட்டு மிட்டமில் கொஸ்டின் பேப்பரில். இது எல்லாமே 1 மார்க், இது 2 கொடுத்துட்டு 2 மார்க்ஸ்க்கு அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த முதல் வினை துணை வினை இதை பார்த்துக்கோங்க. காட்சியை கண்டு கவினுரை எழுதுக இருக்கு இல்லையா? இதை வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிற்க அதற்கு தக, இதில் வந்து 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன், இது இந்த என்னுடைய பொறுப்புகள்னு சொல்லிட்டு ஏதாவது 5 எழுத சொல்லியிருக்காங்க. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன், அது வந்து உன்னுடைய பொறுப்புன்ற மாதிரி நீங்கள் வந்து 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் இதுக்கான எழுதணும். இதை கேட்டிருந்தாங்க, 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. கலைச்சொல் அறிவோம், இதை மிஸ் பண்ணவே கூடாது நீங்கள். நெக்ஸ்ட்டு இயல் 3 உள்ளத்தின் சீர், இதில் பார்த்தீங்கன்னா வல்லின மிகும் இடங்கள், இதில் அந்தளவுக்கு கொஸ்டின்ஸ் இல்லை, இது லாஸ்ட்டு வரதுனால பலவுள் தெரிகெல்லாம் பார்த்துக்கோங்க. குருவினால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. தொல்லியல் சான்றுகள் காணப்படும் இடங்களை அகழாய்வு செய்ய வேண்டும், ஏன்? 4th ஒன் பழமணல் மாற்றுமின் புதுமணல் பரப்புமின் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக, அதை கேட்டிருக்காங்க. 6 ஏறு தழுவுதல் குறித்து தொல்லியல் சான்றுகள் கிடைத்த இடங்களை பட்டியலிடுக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கம் 82, இது சிறுவினால 2nd ஒன் ஏறு தழுவுதல் திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருந்தது. 4th ஒன் உங்கள் ஊரில் நடைபெறுகின்ற விழா முன்னேற்பாடுகளை இந்திர விழா நிகழ்வுடன் ஒப்பிடுக. நெக்ஸ்ட் நடுவினால 1st ஒன் ஏறு தழுவுதல் தமிழரின் அறச்செயல் என்று போற்றப்படுவதற்கான காரணங்களை விவரிக்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த லெசன்லேருந்து ரிப்பீட்டடாக கேட்கல, அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க முதல் இடைப்பருவ தேர்வுக்கு. அப்புறம் பொன்மொழிகளை மொழிபெயர்க்க, இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த மொழியை ஆள்வோமில் வந்து மரபினை சொற்கள், இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தொகுப்புரை எழுதுக இருக்கு இல்லையா? அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அகராதியில் காண்க இருக்கு இல்லையா? இதை பார்த்துக்கோங்க. அகராதியில் காண்க இதை பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து பக்கம் 86 நிற்க அதற்கு தக இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா மாணவர்களாகிய நீங்கள் பாராட்டு பெற்ற சூழல்கள் குறித்து 5 வரிகள் தான். நான் பாராட்டு பெற்ற சூழல்கள்னு இது இருக்கு இல்லையா? அதை தான் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. மாணவர்களாகிய நீங்கள் பாராட்டு பெற்ற சூழல்கள் குறித்து 5 வரிகளை எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, இதிலருந்தும் வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் மனப்பாடம் வந்து திருக்குறள் இதெல்லாம் வந்திருக்கோ அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து மிகுதி அப்படின்னு ஆரம்பிக்கிற குறள் கேட்டிருக்காங்க. விடல் என்று முடியும் குறள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குறள் எல்லாமே நீங்கள் வந்து மனப்பாடம் செய்துக்கோங்க, அது வந்து எழுதியும் பார்க்கணும் நீங்கள். சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு வந்து முதல் இடைப்பருவ தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கலைச்சொல் அறிவோம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முதல் இடைப்பருவ தேர்வில் கற்பவை கற்றபின் இதிலருந்தும் கேட்டிருக்காங்க. ப்ளஸ் லாஸ்ட்டாக இருக்கு இல்லைங்களா, நிற்க அதற்கு தக என் பொறுப்புகள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? அதில் இருந்தும் வந்திருக்கு வினாக்கள். ஸோ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு கலெக்டிவாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.